மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்கு மாறாக எதிர்க்கட்சியின் குரலை அடக்கும் செயற்பாட்டினை அரசாங்கம் முன்னெடுக்கின்றது என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அனுராதபுரம், மதவாச்சி மற்றும் கெபித்த கொல்லாவ பிரதேசத்தில் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய குறித்த பகுதிக்கு சென்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது நாடாளுமன்றத்தில் பொதுமக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. மக்களின் பிரச்சினைகள் சுட்டிக்காட்டப்படும் போது ஒளிவாங்கியை துண்டிக்கும் நிலைமைக்கு அரசாங்கம் வந்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவராக நானும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சக உறுப்பினர்களும் தனிப்பட்ட விடயங்களை வெளிப்படுத்துவதை விடுத்து மக்கள் பிரச்சினைகளை முன்வைப்பதற்காகவே எழுந்து நிற்கின்றோம். இவ்வாறு மக்கள் பிரச்சினைகளை முன்வைக்கும் சந்தர்ப்பங்களில் அதை தடுப்பது, கருத்துக்கள் வெளிப்படுத்துவதற்கு தடங்கள் ஏற்படுத்துவது இழிவான செயலாகும். ஒளிவாங்கிகளை துண்டிப்பதையோ அல்லது விவாதத்தை சீர்குலைப்பதையோ விடுத்து எதிர்க்கட்சியால் முன்வைக்கப்படும் மக்கள் பிரச்சினைகளை கேட்டறிந்து நடைமுறை ரீதியான பதில்களை பெற்றுக் கொடுக்கும் பணியையே அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். தீர்வுகளை வழங்கும் யுகத்திற்கு மாறாக எதிர்க்கட்சியின் குரலை அடக்கும் பொய்யான கதைகளை முன்வைக்கும் யுகமே தற்சமயம் காணப்படுகிறது.